முத்து, சொல்லுங்கய்யா. இந்த வருஷம் பிரமாதமான விளைச்சல் இல்ல? போன வருஷம் சுத்தமா விளைச்சல் இல்லாதனால நம்ம விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு இந்த வருஷம் விளைஞ்ச நெல்ல அவங்களே வித்து எடுத்துக்க சொல்லி ஆர்டர் போட்டாருங்க சேகர் தம்பி. போடுவாயா, ஏன் போட மாட்டான்? 7 தலைமுறைக்கு போதும் இந்த சொத்து. குந்தி தின்னா குன்றும் குறையும்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான தர்மங்களுக்கு நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கழுத்துல 3 முடிச்சு விழுந்து என் பொண்ணு இந்த எஸ்டேட்டுக்கே ராணி ஆகட்டும். கல்யாணம் நடந்துட்டா தன்னால அவன் கட்டுப்படுவான். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன? நீ போ. 2 பேரோட பேர் ராசி வச்சு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பாருங்க. இந்த மாசத்திலே வைக்கணும். வச்சிருவோம். வர்ற தசமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திவ்யமான முகூர்த்தம் இருக்கு. என்ன ஜோசியர் முகூர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காரு? உன் கல்யாணத்துக்கு தான் தம்பி. என் கல்யாணத்துக்கு நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்பட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அது சரி, அம்மாவது பொண்ணை பார்க்க வேண்டாமா? என்ன தம்பி இது புதுசா என்ன பொண்ண பாக்குறது? ராணி அம்மாவுக்கு தெரியாதா? ராணிய கல்யாண பொண்ணுன்னு யார் சொன்னா? இன்னும் யார் சொல்லணுங்கிற? அவ பிறந்ததே உனக்காக தான். அவ வளர்ந்து பெரியவளானதே உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை திருத்தறதுக்காக தான். நீங்க வேணா அப்படி நினைச்சிருக்கலாம். நான் மட்டும் ராணியை பத்தி எப்பவும் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க அப்படி நினைச்சது உங்க தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் ராணி என்னோட உடன்பிரவா சகோதரி. நீ நினைக்கிறது சரியில்லை. உன்னத்தான் ராணி மனசார விரும்புறா. விருப்பம் ஒருத்தர் மனசுல இருந்தா போதாது. 2 இதயத்தோட ஓசையும் ஒண்ணு உணரணும். 2 மனசும் ஒன்னா கூடணும். சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்கலாப்பா? இருக்காத்த. ஒரு கூலிக்காரன் பொண்ணு, நம்ம ராமசாமியோட பேத்தி. ஏப்பா, உன் மாமா சொல்றது உண்மையா? ஆமாம்மா, அவளுடைய கள்ளமில்லாத அழகு என்ன கவர்ந்துருச்சு. அழகா இருக்கேன்னு கால்ல போட்டுக்கிற செருப்ப யாராவது தலையில வச்சுப்பாங்களா? சேத்துல பூத்தாலும் செந்தாமரை தான். எதுக்கு அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்தஸ்த பத்தி ஆதாயம் தேடுறவங்க தான் யோசிப்பாங்க. அப்போ உன் முடிவு மாறாதா? மாத்திக்கிற முடிவை நான் எப்பவே எடுக்கிறதில்ல. ராணி, உன் விருப்பத்தை ஏத்துக்க முடியாத என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு மாமா? பாத்தியாமா, தம்பி பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நல்லதோ கெட்டதோ, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவன் விருப்பத்தை நான் எப்படி தடுக்கிறது? இன்னும் எதுக்கே நீ நிக்கிற? போ. இதை சிரிச்சுட்டே சொல்லப்படாத. நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க? வாங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாத முதலாளி. வாய மூடு. உன் பொழப்பு என்ன? உன் தகுதி என்ன? உன் பேத்தியை காட்டி மயக்கி இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி ஆகணும்னு பாக்குறியா? முதலாளி, நான் உப்பத்தின வீட்டுக்கு துரோகம் பண்றவே இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் காணாம போன என் பேத்தி திருப்பி கிடைச்சான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவ இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முதலாளி. இந்த தொடர்பை தடுக்காம போன உன் பேத்தி இங்க உயிரோடவே இருக்க மாட்டா. ஜாக்கிரதை. வேண்டாம் முதலாளி, என் பேத்தியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே நடக்கிறோம். அப்போ உன் பேத்தி சேகரை பார்க்க விடாம நீ தான் தடுக்கணும். சரிங்க முதலாளி, நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. நீ என்ன செய்வியோ அது உன் இஷ்டம்.